ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி சிக்கன் தம் பிரியாணி குக்கரில் போடுறதுன்னு பார்த்துட்டு இப்போ கொஞ்சமாக புதினா 3 தக்காளி 2 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயமும் கட் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து குக்கரை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா, நறுக்கி வச்ச வெங்காயம், புதினா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள். இப்போ நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்தோடனே சிக்கன் போட்டு வதக்கி எடுத்துகிட்ட அப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட் விட்டுக்கலாம். இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரிசிக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் எடுத்துட்டு இப்போ வந்து தோசை தவா வச்சுட்டு அதை 25 மினிட்ஸ் தம் போட்டு இறக்கணும்னா சிக்கன் தம் குக்கர்லேயே போட்டது வந்துடும். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டு ஆஃப் லெமனை பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா உதிரியான சாதம் தம் போட்ட குக்கர் பிரியாணி வந்துடுச்சு பாருங்கள்.